1 year கணேஷ் பேசலாம் என்னன்னு கேட்குறீங்களா? பீயிங் கணேஷ் இட்ஸ் வெரி டஃப்னு சொல்ல மாட்டேன். ஒரு வருஷம் சென்னைக்கு வந்து ஏன் வந்தோன்ற ஒரு குழப்பத்தோடு தான் வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் முடிஞ்சு. பட் பெருசாக எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணாத மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். ஆனாலும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயங்கள் இருக்குது. பட் பத்தாது அப்படின்ற ஒன்று மட்டும்தான் மனசில் ஓடிட்டே இருக்குது. ஏன்னா எப்பயுமே பத்தாதுன்ற ஒன்று இருக்கிறப்ப தான் அடுத்து இன்னும் பெருசாக வேணும் அப்படின்றத தேடி ஓடுறதுக்கான ஒரு வழியும் கிடைக்கும். மனசும் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகும். இது நல்லா இருக்கு இந்த ஒரு ஃபீல். வீட்டை விட்டு தனியாக வந்து நம்மளை நம்ம பார்த்துக்கிறது, வீட்டை விட்டு தனியாக வந்து சொத்துக்கு கஷ்டப்பட்டு அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு மாதிரி தான். இது மாதிரி புதுசான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இத்தனை வருஷமா வீட்டில் இருந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டாங்க அப்படின்றத தாண்டி நம்மளை பார்த்துக்கிறோம் அப்படின்றது தான். வரப்போ பிளாங்காக தான் இருந்துச்சு. இது எப்படி இந்த வேலை நல்லா இருக்குமா, சம்பளம் பத்துமா அப்படிலாம் இருந்துச்சு. பட் ஆனால் இது ஓகே. ஏன்னா பி கிரேட்ஃபுல் வாட் யூ ஹாவ் இன் ப்ரெசென்ட் அப்படின்றது இருக்கு. இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குன்ற வச்சு நம்ம சந்தோஷப்படலை அப்படின்னா ஃபியூச்சரில் எவ்வளோ கிடைச்சாலும் எவ்வளோ வந்தாலும் அது ஒரு சந்தோஷமே இருக்காது. ஏன்னா இந்த இடமும் நிறைய பேருக்கு கிடைக்காம போகாம இருக்கிறப்ப நமக்கு இது வரைக்கும் வந்திருக்கோம், இது நமக்கு இருக்கு, முயற்சி பண்ணா முன்னேறலாம் அப்படின்ற ஒரு நமக்குள்ள அந்த ஒரு ஃபயர் இருந்தாலே போதும். வருஷம் ஒரு ஃபயரா அடுத்தடுத்து போகணுன்றது என் ஆசை. அது கண்டிப்பா உங்க சப்போர்ட்லாம் வேணும். ஏன்னா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், சினிமா ரிலேட்டடா அப்படிலாம் போகணும்னு சொல்லி ஒவ்வொரு கனவு ஒரு ஆசைகள் இருக்கு. அது போயிட்டு வேலையும் பார்த்துட்டு இருக்கோம். பட் இதுக்கெல்லாம் உழைக்கிறதுக்கு என்கிட்ட சக்தி இருக்க மாதிரி சப்போர்ட் பண்றதுக்கு உங்கள்கிட்டயும் டைம் இருந்துச்சு அப்படின்னா மனதை சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இல்லாம நான் இல்லை. டாட்டா.